ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா அருமையான இட்லிங்க. அதோட பார்த்தீங்கன்னா குருமா. இது வந்து வேறு லெவல். என்ன குருமா அப்படின்னா வெள்ளை குருமா. சூப்பராக செய்கிறேன் வாங்க. இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் வந்து பூண்டு போட்டு தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு அதிலே போட்டுக்கலாங்க. இதில் போட்டுட்டு அடுத்தது வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். இட்லி வெந்துக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வந்து காமிங்க. இது வறுக்கிறது எப்படி இருக்குது பாருங்கள், வதங்கினதுன்னு பாருங்கள். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா புதினா தலை எல்லாத்தையும் அதில் அப்படியே போடணும். கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் நறுக்கிருக்கேன். பாதி போட்டுட்டேன். பாதி போட்டுட்டு நல்லா மசியணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளி பழம் ஒரு 4 பழம் போட்டு வேக வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா லிக்விடாக இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை ஊற்றணும். இப்போ ரெடியாக இது பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே நம்ம வந்து உருளைக்கிழங்கையும் மசிச்சு வச்சிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான் ஸ்பெஷலுங்க. இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நசுக்கி வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு நசுக்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளி சாறை இதில் ஊற்றிடலாமா? கட் பண்ணிட்டு போடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காயும் பச்சை மிளகா கொஞ்சம் போட்டிருக்கேன். பச்சை மிளகா, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் நல்லா இதில் வந்து சேர்க்கணும். நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா ஜார்லெலாம் ஒட்டி இருக்கும் இல்லையா, நல்லா கரைச்சிட்டு இதில் போட்டுக்கோங்க. நம்ம நல்லா திக்காக வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா. இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் இட்லி மாவில் சும்மா ஒரு அரைக்கரண்டி மட்டும் நான் தண்ணியாக கரைச்சிருக்கேன். அதையும் இதில் கலந்து விட்டு சுத்தமாக வடிச்சுக்கலாம். இதை நல்லா வடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள். குருமா பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பாருங்கள். வெள்ளை சரியா பார்த்திங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா அரைச்சி இட்லி பஞ்சு மாதிரி இருக்க போது நான் ஊற்றி விட்டேன். எந்திரிச்சான்னு பார்க்கலாம். ஆஹா, இட்லியா இது மல்லிகைப்பூவா என்னன்னே எனக்கே தெரில. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா? இன்னும் வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். சிம்மில் போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். இப்போ வந்து இந்த கொதிச்சிட்ருக்குங்க. இதில் வந்து இந்த மேஷ் பண்ண பொட்டேட்டோவை போட்டுக்கலாம். பொட்டேட்டோனா உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு அதை போட்டுக்கலாங்க. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ குருமா பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. இப்போ இது கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம மீதி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் அதில் போட்டோம்னா செம வாசமாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது இட்லிக்கும் மேட்ச்சு. அதோட கொஞ்சோண்டு சட்னி நான் வந்து இதுக்கு அரைக்கும் போதே கொஞ்சம் பொட்டுக்கல்ல தேங்காய்லாம் போடும்போதே கொஞ்சம் அதுலேயும் சட்னி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதியை இது கூட்டியிருக்கேன். இப்போ நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நல்ல வெள்ளை வெள்ளையர்னு செம்மையாக இருக்குது பாருங்கள். இதாங்க வெள்ளை குருமா. வேறு லெவலில் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு இன்றைக்கி சூப்பராக சமைச்சும் காட்டினேன் பார்த்திங்களா. இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஒரு எக்கு வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் சட்னியும் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டிஸாக வச்சோம் அப்படின்னா இட்லி உள்ளார போகிறதே தெரியாது. இது வந்து கார சட்னி, இது வந்து பொடி வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஸ்பெஷல் குருமா அன்னைக்கு, அதோட தேங்காய் சட்னி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு குருமாவை டேஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். அதுதான் எப்படி இருக்குன்னு தெரியணும். உண்மையிலுமே செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த இட்லிக்கும் சுட சுட இட்லியை பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இது அப்படியே நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா என்னால் நினைக்க முடியல. வேறு லெவலுங்க. இதுவுமே நான் காரப்பொடி வந்து பார்த்திங்கன்னா நானே வீட்டில் தயார் பண்ணுறதா. எள், அப்புறம் வந்து கொள்ளு இதெல்லாமே சேர்த்து உளுந்த பருப்பு எல்லாம் சேர்த்து நானே பொடி பண்ணியிருக்கேன். அதனால் வேறு லெவலில் இருக்கும் பொடியும். தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா எப்பொழுதும் பச்சை மிளகா வச்சுட்டு கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு பூண்டு பல் போட்டுக்கணும். பொட்டுக்கடலை கொஞ்சமாக வச்சுக்கணும். தேங்காய் தான் கொஞ்சம் நிறையா இருக்கணும். அது பார்த்திங்கன்னா அது வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். நம்ம எப்போதுமே தேங்காய் சட்னி செய்யணும். நிறைய பேர் வந்து பொட்டுக்கடலையை நிறைய போட்டுருவாங்க. அதனால டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும்.
இது பார்த்திங்கன்னா பூண்டோடு சேர்ந்து அந்த தேங்காயும் வெரி டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அருமையாக சாப்பிட்டேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக் கொடுங்க.